வந்துட்டாங்கய்யா. கொடுத்த கடனை வசூல் பண்றவங்க கூட இப்படி கரெக்டா வர மாட்டாங்க. வாங்க வாங்க, இப்பதான் வர்றீங்களா? குரு எப்போ யாகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க வந்தா வெயிட் பண்ண சொன்னாரு. அப்படி உட்காருங்களேன். ஏய், என்ன கிண்டலா? இதுல என்ன கிண்டல் இருக்கு? நானும் தனியா தான் இருக்கிறேன். நீங்க வந்தா அப்படியே பேச்சு துணைக்கு. வேண்டாம், விட்டுடு. விட்டுட்டேன். தாத்தா, காற்றை கட்டுப்படுத்தி நெருப்பு அணைக்கிறேன். செய்மூசா. எது செய்மூசாவா? யோ, கிலோ கணக்குல குண்டத்துல எண்ணெய் ஊத்தி நெருப்ப வளர்த்துருக்கோம் தெரியுமா? பக்கம் போனீங்க. போச்சு. ஐயோ, எல்லாமே போச்சு.
முட்டாள் நெருப்பு அணைஞ்சப்புறம் கூட நெருப்பு தவ இருக்கிறான் பாத்தியாவ இவனை போல பைத்தியக்கார உலகத்துல உண்டா? நம்ப முடியாது தாத்தா, இவன் ஜகஜால கில்லாடி. எதுக்கும் சூரியன் மறையிற வரைக்கும் நாம இங்கேயே இருப்போம். ஆமா மூசா, அதுவும் சரிதான். அலாவுதீன், மூசா, நீங்க 2 பேரும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் முட்டாள்களோட பட்டியல்ல முதல் வரிசையில் இருக்க போறீங்கடா. மூசா, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, இன்னும் தள்ளி கண் முடிக்கலையே. ஒருவேளை தூங்கிட்டானா, இல்ல நம்ம நெருப்பு அணைச்ச அதிர்ச்சி இல்ல உயிரை விட்டானா? ரெண்டும் இல்ல தாத்தா, அவன் ஏதோ பம்மாத்து வேலை பண்றானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. குருவே, குருவே, உலகமடையர்களின் மாமன்னர்களே, அலாவுதீன், மூசா, இன்றைக்கு நான் நெருப்பு தவம் இருக்கலே. வானத்திலே வளிமண்டலத்திலே காற்றை கட்டுப்படுத்தும் காற்றுத்தவம் இருந்தேன். அப்போ குண்டத்திலே இருந்த லீஸ்வாங் யாருன்னு கேக்குறீங்களா? அது என்னுடைய பிம்பம், சும்மா செட்டப்பு. பட்டிய கிளப்பிட்டீங்க குருவே. தீய அணைச்சதும் எல்லாம் தீர்ந்து போயிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. தாத்தா பேரன்னு 2 தலைமுறை சேர்ந்தாலும் எங்க குருவை ஜெயிக்க முடியாதோ? டேய் முட்டாள் பூதங்களா, உங்களை விட மனுஷங்களான எங்களுக்கு மூளை அதிகம், புரியுதா? இன்னும் 2 தவம் தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் அடிக்கிட்டு பஞ்ச பூதங்களையும் ஜெயிச்சிட்டு உங்களை அழிக்கிறேன்டா. வரட்டா? கௌரி அவமானப்படுத்தலான்னு பார்த்தா நாம அவமானப்பட்டு வந்துட்டோம். வர வர நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாம போச்சு. அந்த மென்டல் மதரை வச்சு கௌரிய பழி வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அந்த ட்ராக்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவளை எப்படி பழி வாங்கலாம்? முதல்ல படுத்து தூங்கலாம்.
டேய் பாலுக்கண்ணா, என் செல்லம் எழுந்துரா. பாலு எழுந்துரு, ஏய் யார் அது? எழுந்துருமா. யாரு வந்திருக்கான்னு பாரு. ஏய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, போயிட்டு நாளைக்கு வா அப்பா. அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாது, எழுந்துரு என் செல்லம். ஏய் ஏய் யாராது கண்ட நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது? அண்ணா என்ன தெரியுதா? விளக்கு என்ன நீயா? நானேதான். என்ன ஞாபகம் இருக்குல்ல? ஒன்னு எப்படி மறக்க முடியும்? 6 மாசமா வாழை புடிச்சிட்டே தெரிஞ்சவங்களாச்சே. ஆனா என்ன பிரயோஜனம்? கிடைச்ச போதையில் எல்லாத்தையும் கௌரி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டா. நான் தனியா போனப்ப அந்த சாவி மட்டும் மாறாம இருந்ததுன்னா இந்த பாலு பல கோடிக்கு அதிபதி. ஆனா கிடைக்காம போச்சே. சரி விடு, உன்னோட மேட்டர் என்ன? ஆமா, நாங்க 4 பேரும் உன்னை பெட்டியில போட்டு போச்சுதானே உள்ள வச்சோம். நீ எப்படி வெளியே வந்த? நான் எங்க வெளியில வந்தேன்? இன்னும் புதஞ்சுதானே இருக்கிறேன். நான் இப்படி கனவுல வர்றதுக்கு மட்டும் எனக்கு விதிவிலக்கு இருக்குது. சரி அதை விடு. உன்கிட்ட இருக்கிற போதையிலும் போச்சு, நீ வெளியே வந்து என்ன பண்ண போற? உள்ளே கடை. டேய் நான் பூதண்டா. நான் வெளியில வந்தேன்னா இது மாதிரி பல புதையல்களை உருவாக்க முடியும். ஆமா, பெரிய பூதம். ஒரு சின்ன பொண்ணு, அவகிட்டே நீ மண்ணை கவிட்ட. அது அப்ப இருந்த சூழ்நிலை. ஆனா இப்போ நான் வெளியில வர நீ மட்டும் உதவி செஞ்சீனா நான் உனக்கு அடிமையா இருப்பேன். பல கோடி ரூபாய் பணம் உனக்கு நான் கொடுப்பேன். கௌரி நம்ம 2 பேருக்குமே எதிரி தானே. அதனால நாம 2 பேருமே சேர்ந்து பழி வாங்கிடலாம். ஏன் சிரிக்கிற? நீ தான் கோமாளின்னு நினைச்சேன். நீ என்னையே கோமாளியாக்க பாக்குறியா? இவர் நான் ரிலீஸ் பண்ணுமா? இவர் எனக்கு லட்சம் கோடி ரூபாய் கொடுப்பேனா? அப்புறம் நாங்க 2 பேர் சேர்ந்து கௌரிய பழி வாங்கணுமா? யோ, நீ வந்திருக்கதே கனவுல. இதெல்லாம் எப்படியா சாத்தியமாகும்? என்னன்னா இழுச்ச வாய் நினைச்சிட்டியா? இங்க பார், தூக்கத்தை கெடுக்காம ஒழுங்கா அழிஞ்சு உன் பெட்டியில போய் தூங்கு. நான் இங்க தூங்குறேன். பாலு பாலு ப்ளீஸ் பாலு, என்ன நம்பு பாலு. நீ மட்டும் என்னை ரிலீஸ் பண்ணு, நான் சொன்னதையெல்லாம் செஞ்சு காட்டுறேன். ஏய், உன்னை எப்படி நம்புறது? சோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுனே தெரியலையே. வேணா என் தொப்பி நான் கழட்டி தர்றேன். அதை வித்து பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடு. என்னன்னா சின்ன பாப்பா நினைச்சியா இல்ல பாப்பா நினைச்சியான்னு கேக்குறேன். ஏன் தேஞ்சன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க? இங்க பார், என் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பல. நீ கிளம்புப்ப. பாலு பாலு வேண்டாம் பாலு, உன்னைத்தான் நான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கிறேன். என்னை கைவிட்டாத பாலு, என்னை ரிலீஸ் பண்ணு பாலு. யோ, நீ என்ன சினிமாவா? பொட்டியை கொண்டு போய் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண. நீ புதஞ்சு கிடக்குற பூதம் ஐயா, நான் எப்படியா ரிலீஸ் பண்றது? இப்ப கேட்டையே இது கேள்வி. நீ நேரா மாயா வீட்டுக்கு போற. ஆஹா, ஆரம்பமே சிக்கலா இருக்குதே. சரி சொல்லு, போய் மாயா கிட்ட சிசினா சேர்ந்து கௌரி என்னை பெட்டிக்குள்ள அடைக்கிறப்போ சொன்ன மந்திரத்தோட எதிர் மந்திரத்தை நீ கத்துக்கிற. அப்புறம் நீ நேர காட்டுக்குள்ள வர்ற, என்ன ரிலீஸ் பண்ற. அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து கலக்கோ கலக்குன்னு கலக்குறோம். மேட்டர் ஓகே, பட் கொஞ்சம் ரிஸ்கா தானே இருக்கு. என்ன ரிஸ்க்? மாயா அங்கிள் அவர் வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. ஏன்? ஏன்னா குள்ளருக்கும் மாயாங்களுக்கும் நான் நிறைய கோல்மால் பண்ணிருக்கேன். பாதிக்கப்பட்டார்கள் குள்ளர்கள். என்ன பாலு இப்படி சொல்ற? சரி விடு, ஐ வில் மேனேஜ் இட். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே, கிளம்பு. என்னது இது? இப்படி ஒரு கனவு? நிஜமாவே பேராசை பூதம் நம்ம கனவுல வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சா? கேட்டுச்சே, முத்தம் கூட கொடுத்துச்சே. இது உண்மைதான். இத நம்ம ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதுதான். இது மட்டும் நடந்துச்சு, கௌரியோட கதி அம்பேல்.